இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் இஞ்சியில் ஒரு சட்னி. மாங்காய் இஞ்சியை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி. இதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் தண்ணி நிறைய சேர்த்துட்டேன். கெட்டி சட்னியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ வழக்கம் போல் தாளித்து போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா சூப்பரான நம்ம மாங்காய் இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூடான இட்லி கூடயோ தோசை கூடயோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.